ஹலோ டாக்டர். ஹாய். டாக்டர், சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வேர்க்குரு வந்தால் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? ஷூர். நம்மளுக்கு முக்கியமாக வேர்வை துவாரங்களில் பார்த்திங்கன்னா வேர்வை அதிகமாக சுரக்குது வெயில் காலங்களில். அப்போ தான் அந்த வேர்வை துவாரம் அடைச்சிட்டு வர்றது தான் வேர்க்குருன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வேர்வைனால் அடைச்சிட்ருக்க வேர்க்குருவு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, முக்கியமாக பவுடர் போடக்கூடாது. மேலே பவுடர் அப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர் வேர்க்குருக்கு, அது பண்ணாதீங்க. செகண்ட் ஒன், ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. ஆயில் போட்டாலும் வேர்வை துவாரங்கள் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன தான் செய்யணும் அப்படின்னா, முக்கியமான விஷயம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் ஃபார்மில் மைல்டான ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்து நம்ம காலையில் குளித்த உடனேவே ஃபுல் பாடி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு வேறு எதுவும் மேலே பவுடர், ஆயில் அந்த மாதிரி எதுவுமே போட வேண்டாம். இது இல்லாமல் நல்ல தண்ணி குடிங்க. ஒரு 4-5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். ஒரு லைட் கலர் காட்டன் ட்ரெஸ் உடுத்திக்கோங்க, வேர்வை வந்தாலும் உறிஞ்சிக்கிற மாதிரி. ஸோ இதை நம்ம மெயின்டைன் பண்ணாலே வேர்க்குருலேருந்து தப்பிக்கலாம். சரி, இதை மீறி வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மெயின்டெனன்ஸ்க்கு மறுபடியும் மாய்ஸ்சரைசிங் லோஷன்ஸ் அண்ட் ஒரு மைல்டான க்ரீம்ஸ், நைட் க்ரீம்ஸ் அதை குறைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு பண்ணாலே போதுமானது. திங்க் பாசிட்டிவ், லிவ் பாசிட்டிவ். தேங்க்யூ.